காட்டுமன்னார்கோவில் விசிக எம்எல்ஏ ஜோதிமணியின் கோரிக்கையை ஏற்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார், ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்புக்கு மாதந்தோறும் 75,000 ரூபாய் வாகனப்படி வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். 40 கிலோமீட்டர் என்னுடைய சுற்றளவு. சுருக்கமா சொல்லுங்க. அதானா அதில் போய் மக்களை சந்தித்து மக்களுக்கு பணி செய்யணுன்ற அளவுக்கு வாகன வசதி இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஒரு செயலாளரை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்கிற அளவுக்கு வசதி இல்லை. இப்படி தான் இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் நீங்கள் அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். தங்களது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியவும், அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்வது அவசியம் என கருதப்படுகிறது. எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும், அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். இதற்காக உரிய சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்னுடைய கன்னி பேச்சு நான் வைத்த கோரிக்கையை ஏற்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் நான் எனக்காக கேட்கவில்லை, இருந்தாலும் வருகின்ற சட்டமன்றத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் இதை பயன்படுவார்கள் என்ற பரந்த மனப்பான்மையோடு நான் கேட்டதை நிறைவேற்றி தந்த ஐயா முதல்வர் அவர்களுக்கும், பேரவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.